ஹலோ ஹாவி வேர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா F1 த மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். த ஃபேமஸ் ஆக்டர் பிராட் பிட் அவர் இந்த படத்தில் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் கின்ஸ்கி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் இது. மெயினாக இந்த மாதிரி ஃபார்முலா 1 அதிக கார் ரேஸ் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ காமன் ஆடியன்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா விரும்பி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் டீம் அந்த டீமோட ஓனர் அவர் வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபால்ல இருக்காரு. எப்படியாவது இந்த டீம் இந்த வாட்டியாவது சாம்பியன்ஷிப் அடிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ இவர் கூட 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு டீம்மேட்டா கார் ஓட்டுன பிராட் பிட் அவரை திரும்பி ரேஸ்க்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாரு. அவர் கிட்டத்தட்ட 52, 53 வயசு கிட்ட ஆகுது. பட் அந்த ரிட்டையர்டான ஒரு ஸ்டேஜ்ல திரும்பி அவர் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த டீமுக்குள்ள வராரு. வந்து எப்படி இந்த டீமை சாம்பியன்ஷிப் டைட்டில் அடிக்க வைக்கிறாரு அப்படின்றது தான் அந்த படத்துல ஒரு கதை. ஒரு யூஸ்வல் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ மெயினாக அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராட் பிட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்தது. ஸோ படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து யூஸ்வலாகவே ஒரு பிராட் பிட்டோட ஃபேன். நிறைய அவரோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிம். அவரோட லுக்காக இருக்கட்டும், அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், அவரோட ஒரு ஸ்டைலு ப்ளஸ் அவர் அந்த கார் ஓட்டுற அந்த இது ப்ளஸ் அவரோட ஆக்டிங் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருந்தது படம் பூராமே. எஸ்பெஷலி அவரோட ஹியூமர் சென்ஸ் இது எல்லாமே செமையா அந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப நீட்டா அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவரும் பிரமாதமா நடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து டாம்சன் லிட்ரிஸ் அவரும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செகண்ட் ஹீரோ டைப் ஆஃப் ஒரு ரோல் தான். பிராட் பிட் கூட சேர்ந்து கார் ஓட்டுற அந்த அவங்க டீம்மேட் ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது படத்துல. ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி அவருக்கு போகும். பட் அந்த ஒரு டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி திரும்பி ஒன்று சேர்ற ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜேவியர் பேட்டம் அவர் தான் அந்த டீம் ஓனராகவும் பிராட் பிட்டோட அந்த ஒரு எக்ஸ் ஃப்ரெண்டாகவும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்த அவரோட கேரக்டரும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டீம்மேட் அந்த ஒரு டீம் ஓனருக்கான ஒரு ரோல் தான் நல்லா நீட்டாக அவர் நடிச்சிருந்தார். அதே மாதிரி கெரி கேண்டம் அவங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த டீமோட டெக்னிக்கல் டைரக்டரா ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான அந்த ஒரு லீட் கேரக்டரும் நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க அவங்க. அது தவிர இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்துக்குள்ள. அவங்க அவங்க டீமுக்குள்ள இருக்க அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் எல்லாருமே நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிமரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். எஸ்பெஷலி அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும். ஏன்னா இந்த ஒரு ரியல் ஃபார்முலா 1ல ஓட்டக்கூடிய அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. ஏதோ நம்ம அந்த ரியலான ஒரு ஃபார்முலா 1 ரேஸை நம்ம பார்க்குற மாதிரி நம்ம இந்த காருக்குள்ளே உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கட்டும், அந்த சவுண்ட் டிசைன் இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தில் அவரோட அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம். அதே மாதிரி வந்து கிளாடோ மிராண்டா அவர் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி படம் பூரா. நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஷார்ட்ஸ் எடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதில் வந்து ஒரு சில சிஜி ஒர்க்ஸாகவும் இருக்கலாம். அந்த சேம் டைம் கொஞ்சம் அந்த ரேஸ் சீன்ஸையும் எடுத்து உள்ள போட்டுருக்கலாம். பட் அந்த ஒரு கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேமரா ஆங்கிள் வைக்கிறாங்க. படம் பூராமே ஃபுல்லாக ரேஸ்ன்ற போது ஸோ அந்த ஒரு டிரைவர் ஆங்கிலேருந்து நம்ம கேமரா வைக்கும்போது அந்த ஒரு சிமுலேட்டர்ல நம்ம உட்காந்து நம்ம அந்த காருக்குள்ள உட்காந்துருக்க ஒரு ஃபீலை கொடுக்குது. சினிமாட்டோகிராஃபி செமையா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல போய் நீங்க இந்த ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த படத்துக்குள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஸ்டீஃபன் மிரோனோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு படத்துல. ஒரு 2.5 மணி நேரத்துல கிளியரா வந்து ரொம்ப ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த சீன்ஸ் எல்லாமே படத்துக்குள்ள இருக்கு. அவ்வளோ நீட்டா எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெர்ன் க்ரூகர் அவர் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கதை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு பர்சன் எப்படி அந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனோட அந்த ஒரு ஸ்டோரி பிளஸ் அந்த சீன்ஸும் ஒவ்வொரு சீனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரேஸ் சீன்ஸா தான் இருக்கும். எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ் தான் அந்த படம் ஃபுல்லாவே. ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கான அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காரு. ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள அவரோட ரைட்டிங்ல போட்டிருக்காரு. ஏன்னா இந்த இந்த கேம் இப்படிதான் இதுதான் ரூல்ன்றதை நீங்க படத்தை ஃபுல்லா எங்கேயுமே இந்த ஃபோன் யூஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலா 1 ரேஸ் கார் ரேஸ் பார்க்காதவங்களுக்கு கூட இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸை பத்தியான அந்த ஒரு புரிதல் வரும். பிளஸ் நீங்களே கார் ரேஸ்க்கான ஃபேன் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ நீட்டா வந்து எல்லாமே ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் ஆகட்டும் அதெல்லாம் சூப்பரா கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு டெக்னிக்கல் டீம் எப்படி ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தாரு. அவரோட ஸ்க்ரீன் பிளே செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் அந்த டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அவரோட ரைட்டிங். அதே மாதிரி ஜோசப் கோஷ்னிக்கியோட அந்த ஒரு டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் செமையாக இருந்தது. நிறைய ட்ராக்ஸ்ல போய் எடுத்திருக்காங்க. ரியல் ட்ராக்ல ஒரு சில ரியல் பிளேயர்ஸையுமே உள்ளுக்குள்ள காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. ப்ளஸ் அதே மாதிரி இதுல ஒவ்வொரு ரேஸ் சீனுமே வந்து அந்த அளவுக்கு சூப்பரா மேக் பண்ணியிருக்காரு. நிறைய அதுக்கான ரிஹர்சல் ப்ராக்டிஸ் எடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு ட்ராக்குக்கு பின்னாடி எத்தனை டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொரு கார் டிசைன் டீமா இருக்கட்டும், அந்த ஒரு ஆட்டோமொபைல் டீமா இருக்கட்டும்,
ஒரு டெக்னீஷியன் டீமா இருக்கட்டும், பிளஸ் அந்த அளவுக்கு அந்த கமாண்டிங் குடுக்கக்கூடிய ஒரு டீமா இருக்கட்டும். இவ்வளோ விஷயத்த நம்மளால இந்த படம் பார்த்தோன தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெர்சனலா வந்து அதிகமா கார் ரேஸ் பார்க்காத ஒரு பெர்சன். மெயினா இந்த மாரி கார் ரேஸ் ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படம் நீங்க காமனா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் வந்து கார் ரேஸ்க்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பேக் அண்ட் டீம் வொர்க் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். அது அந்த அளவுக்கு வந்து மேக்கிங்லயும் சூப்பரா வந்து இன்ட்ரஸ்டிங்காவும் காமிச்சிருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய பிளஸ். இந்த படத்த சூப்பரா டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரைலர் பார்க்கும்போதே செம்மையா இருந்துச்சு. சரி படம் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் நான் பார்த்தோம். பிரமாதமான ஒரு 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 டைரக்ஷன் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இல்லனா கூட ஒரு நல்ல ஒரு பெரிய 4K ஸ்க்ரீன்ல ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து ஃபீல் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு படம் அது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா நீட்டாவே வந்து அவரோட மேக்கிங்ல பிரசன்ட் பண்ணியிருந்தாரு படத்த. ஏதோ எனக்கு ஒரு ரியல் கார் ரேஸே வந்து ஒரு ஃபுல்லா ஒரு 2 1/2 மணி நேரம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் குடுத்தது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேக்கிங் அவர்கிட்ட ரொம்ப நெறையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டே ஒரு பெரிய பட்ஜெட்ன்னு சொன்னாங்க. ஸோ படத்துல அது நல்லா தெளிவாவே தெரியுது. அவ்வளோ சூப்பரா வந்து மேக் பண்ணியிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச் தான் இந்த படம்லாம். ஒரு நல்ல தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் குடுக்கும். ஸோ நீங்க என்னதான் கார் ரேஸ் ஃபேனா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு சினிமாட்டிக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணா, இந்த படத்த கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஒரு நல்ல ஒரு 70 mm ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணலாம். நெறைய இடங்கள்ல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்ஸ்லாம் அந்த படத்துல இருக்கு. போய் பாருங்க. பிராட் பிட் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய இதுவே அவரு தூக்கி கொண்டு போயிருக்காரு படத்த. இந்த படத்துக்கான ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 10க்கு வந்து ஒரு 7 குடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு தரமான ஒரு படம். ஸோ கண்டிப்பா டைம் இருக்கும்போது போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாரி படம்லாம் ஓடிடில பார்க்கறத விட தியேட்டர்ல பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு பெரிய எஃபெக்ட் குடுக்கும். அதனால இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை.